வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு தேடலுக்கு உங்கள நான் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். இந்த தேடல்ல உங்களோடும் இதை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாரோடும் இணையறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாம அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள கடந்து போறோம். வேலை, குடும்பம், சமூக வலைத்தளங்கள்னு நம்ம மனம் எந்நேரமும் எதையாவது உள்வாங்கிக்கிட்டே தான் இருக்கு. ஆமா, ஒரு நிமிஷம் கூட நம்ம மன அமைதியா இருக்கிறது இல்ல. கண்டிப்பா. ஆனா சில நேரங்கள்ல நம்ம சாதாரணமா படிக்கிற ஒரு புத்தகத்திலயோ அல்லது கட்டுரையிலயோ வர ஒரு சின்ன வரி நம்ம ஒட்டுமொத்த சிந்தனையையும் ஒரு கணம் அப்படி நிப்பாட்டிடும். உண்மைதான். அப்படி ஒரு அற்புதமான தேடல் தான் இன்னைக்கு நம்ம பயணம். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பகுதி தெய்வீக பிணைப்பு, பக்திக்கான தினசரி தியானங்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்பான தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டது. ம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின ரொம்ப ஆழமான உரை அது. ஆமா. குறிப்பா சொல்லணும்னா மார்ச் 7, அதாவது மாசி 24ஆம் தேதிக்கான ஒரு சின்ன தியான பகுதி இது. ம். மேலோட்டமா பார்த்தா இது ஏதோ ஒரு சாதாரண பக்தி இலக்கியம் மாதிரி தோணும். ஆனா இத கொஞ்சம் ஆழமா அலசும்போது அன்பு அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்ன, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி நமக்கு மாபெரும் விடுதலைய தருது அப்படிங்கறத பத்தி ஒரு பெரிய உளவியல் பாடமே இதுல ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பா. அத உங்களுக்காக பிரிச்சு மேய்வதுதான் இன்னைக்கு நம்ம இலக்கு. சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு வந்துரலாம். இந்த மூலப்பகுதியோட முதல் வரியே நம்மள ரொம்ப சிந்திக்க வைக்குது. ம். என்ன சொல்றார் ஆசிரியர்? அவர் இப்படி ஆரம்பிக்கிறாரு: பெம்மானே, என்னை உன்னோடு பிணைத்து வைப்பது பக்தி அப்படின்னு. அதாவது ஒரு மனுஷனையும் இறைவனையும் இணைக்கிற ஒரு கயிறு அல்லது பாலம்னு ஒண்ணு இருந்தா அது பக்தி தான் அப்படிங்கிறாரு. ஆமா. அதுக்கப்புறம் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. பக்தியை பெறுவதும் உன்னை பெறுவதும் ஒன்றே. பக்தியை நீ எனக்கு உவந்தளிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் விஷயமே ஆரம்பிக்குது. எனக்கு இந்த வரி கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா பொதுமா நம்ம கோவிலுக்கு போனாலோ கடவுளை கும்பிட்டாலோ நம்மகிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். ஆமா ஆமா, எனக்கு அந்த வேலை கிடைக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், பணம் வரணும்னு தான் கேட்போம். ஆனா இங்க ஆசிரியர் கடவுள்கிட்ட போய் பக்தியே கேக்குறாரு. அதை விட முக்கியமா பக்திய கேக்குறதும் கடவுளை கேக்குறதும் சமம்னு சொல்றாரு. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த வரி நம்ம வழக்கமா பயன்படுத்துற பிரார்த்தனை அப்படிங்கிற வார்த்தையோட இலக்கணத்தையே முற்றிலுமா மாத்தி எழுதுது. எப்படி சொல்றீங்க? இதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பொதுவா நாம ஒருத்தங்கிட்ட போய் ஒன்னு கேக்குறோம்னா அந்த நபர் வேற, நாம கேக்குற பொருள் வேற. ஆமா, ரெண்டும் வெவ்வேறு தான். உதாரணமா நீங்க எங்கிட்ட வந்து ஒரு புத்தகம் படுதுன்னு கேட்டா புத்தகம் அப்படிங்கிறது ஒரு மூணாவது பொருள். அதே மாதிரி தான் நாம கடவுள்கிட்ட பணத்தையோ வெற்றியையும் கேட்கிறோம். சரி. ஆனா இங்க பக்தியை எனக்கு கொடு அப்படின்னு இறைவன் கிட்ட கேட்கும்போது பக்தியும் இறைவனும் வேற வேற இல்ல அப்படிங்கிற ஒரு மாபெரும் சமன்பாட்டை ஆசிரியர் முன்வைக்கிறாரு. ஓ, பக்தியும் இறைவனும் ஒண்ணு. கண்டிப்பா. அந்த தூய்மையான அன்பை உன்கிட்ட இருந்தே நீ எனக்கு வழங்கணும் அப்படின்னு கேட்கறதுல ஒரு முழுமையான சுயநலமின்மை இருக்கு. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது புரியுது. ஆனா எனக்குள்ள ஒரு சின்ன கேள்வி வருது. சொல்லுங்க. நாம எதையாவது எதிர்பார்க்கிறது தானே மனித இயல்பு. நாம உலக பொருட்களை கேட்கறதுக்கு பதிலா எனக்கு பக்திய குடு அப்படின்னு கேட்கறதும் ஒரு வகையான எதிர்பார்ப்பு தானே. ம். நியாயமான கேள்வி. அது ஒரு கோரிக்கை தானே. இது எப்படி முழுமையான சரணடைதலாகும்? அது ஒரு ரொம்ப சிறப்பான கேள்வி. இதை நம்ம இப்படி பார்க்கலாம். எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்குற அந்த நான் அப்படிங்கிற அகம்பாவம் அல்லது சுயநலம் இருக்கு இல்லையா, ஆமா. அதையே அழிச்சிடு அப்படின்னு கேட்கறது தான் இந்த கோரிக்கையோட அடிப்படை. அதாவது ஏன் சொந்த முயற்சியால கூட எனக்கு பக்தி வராதுன்னு சொல்றதா? சரியா சொன்னீங்க. என் மனசு சஞ்சலங்களால் நிறைஞ்சிருக்கு, அதனால உன்மேல அன்பை செலுத்துற தகுதியை கூட நீயே எனக்கு கொடு அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான்னா அவனுக்குள்ள நான் அப்படிங்கிற எண்ணம் எந்த அளவுக்கு உடைஞ்சிருக்கணும்னு நினைச்சு பாருங்க. நிஜமாவே இது ரொம்ப ஆழமான விஷயம்தான். இது ஏதோ ஒரு பொருளை கேட்குற மாதிரி இல்ல, தன் இயலாமைய முழுமையா ஒத்துக்கிட்டு தன்னை அப்படியே ஒப்படைக்கிற ஒரு நிலை. கேட்கவே ரொம்ப அமைதியா இருக்கு. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிற தகுதி கூட எனக்கு இல்ல, அந்த நேசத்தையும் நீயே எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறது ஒரு மாபெரும் பணிவு. கண்டிப்பா. அந்த பணிவு தான் பக்தியோட முதல் படி. சரி, இப்போ நம்ம அடுத்த வரிக்கு வருவோம். இந்த தியான பகுதி நம்மள இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. ம். என்ன வரி அது? தனக்கென்று எதையும் கேட்கும் தன்மை பக்தனுக்கு இல்லை அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுறாரு. ரொம்ப முக்கியமான வரி இது. இத வாசிக்கும்போது என் அன்றாட வாழ்க்கை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எப்பவாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தர்கிட்ட அன்பை காட்டியிருக்கோமா? ரொம்ப கம்மிதான். நம்ம உறவுகள்ல கூட நான் உனக்கு இது செஞ்சேன், நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படிங்கிற ஒரு கொடுக்கல் வாங்கல் மனப்பான்மை தான் அதிகமா இருக்கு.
கடவுள்கிட்டயும் நாம ஒரு கான்ட்ராக்ட் தான் போடுறோம். ஆமா, நான் இத்தனை தடவை உன்னை சுத்தி வரேன், எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடு அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தனக்கென்று எதையும் கேட்கும் தன்மையே இல்லை அப்படின்னு சொல்றது நடைமுறைக்கு சாத்தியமா? இந்த இடத்துல தான் நாம மனித மனதோட உளவியலை புரிஞ்சுக்கணும். நாம ஏன் ஒருத்தர்கிட்டயோ அல்லது கடவுள்கிட்டயோ போய் உன்னை யாசிக்கிறோம்? நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு இல்ல, ஒரு குறை இருக்குன்னு நினைக்கிறதுனால தான். சரியா சொன்னீங்க. நம்மகிட்ட ஒரு வெற்றிடம் இருக்கு, அதை அவங்க நிரப்புவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல தான் கேட்கறோம். ஆனா தனக்கென்று எதையும் கேட்கும் தன்மை பக்தனுக்கு இல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தன் தன்னை ஒரு முழுமையானவனா உணர்றான்னு அர்த்தம். அவனுக்கு எந்த குறையும் இல்ல. ஆமா, நிரப்பப்பட வேண்டிய வெற்றிடமும் இல்ல. குறையே இல்லாத ஒருத்தன் ஏன் எதையாவது கேட்கணும்? ஆச்சரியமா இருக்கு. அந்த முழுமை நிலையை அடைஞ்ச ஒருத்தன் என்ன செய்வான்னு சித்பவானந்தர் அடுத்த வரியில ரொம்ப தெளிவா வளர்க்கிறாரு. என்ன சொல்றாரு? தன்னிடத்திற்கு இருப்பதை எல்லாம் அவன் வழங்குகிறான், உயிர்களுக்கு அன்பை வழங்குகிறான், தெய்வத்துக்கு தன்னையே வழங்குகிறான் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் எதிர்பார்ப்பற்ற தன்மையோட உச்சம். இந்த இடத்துல நான் கொஞ்சம் உங்ககிட்ட முரண்பட வேண்டியிருக்கு. தாராளமா சொல்லுங்க. கேக்கறதுக்கு இது ரொம்ப தத்துவமார்த்தமா அழகா இருக்கு. ஆனா ஒரு சாதாரண மனுஷன் காலையில எழுந்து வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாத்தணும், பல கடமைகளை செய்யணும். ம் அவன் எப்படி தங்கிட்ட இருக்கிறத எல்லாம் வழங்கிட்டு தெய்வத்துக்கு தன்னையே வழங்க முடியும்? இத ஒரு சாமியாரால செய்ய முடியும். ம். ஆனா சாமானியர்களுக்கு இது சாத்தியமா? இத எப்படி நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறது? உங்க சந்தேகம் ரொம்ப நியாயமானது. பலருக்கும் இந்த கேள்வி வரும். ஆமா, எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியுமா என்ன? தன்னையே வழங்குவது அப்படின்னு சொன்ன உடனே நாம நம்ம வேலையை விட்டுட்டு காட்டுக்கு போயிடணும்னோ அல்லது நம்ம சொத்தையெல்லாம் தூக்கி வீசிடணும்னோ அர்த்தம் இல்ல. அப்புறம் என்ன அர்த்தம்? இது ஒரு அகநிலை சார்ந்த மாற்றம். அதாவது மனசுக்குள்ள நடக்கிற ஒரு மாற்றம். உயிர்களுக்கு அன்பை வழங்குகிறான் அப்படின்னா நீங்க செய்யற அன்றாட வேலையையே சக மனிதர்கள் மேல ஒரு அக்கறையோட ஒரு சேவையா செய்யறது. ஓ, பிரதிபலன் பார்க்காம செய்யறது. ஆமா, அதுல ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறது. அப்புறம் தெய்வத்துக்கு தன்னையே வழங்குகிறான் அப்படிங்கிறது தன்னோட செயல்களோட விளைவுகள் மேல இருக்கிற உரிமைய கைவிடுறது. அதாவது பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்யறது. சரியா புடிச்சிட்டீங்க. நான் என் கடமைய முழு ஈடுபாட்டோடு செய்வேன், ஆனா அதோட பலன் என்னவா இருந்தாலும் அதை நான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிற மனநிலை. இது ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு கேட்கவே. நீங்க எதையாவது சாதிக்கணும் அடையணும்னு துடிக்கும்போது ஏற்படுற மன அழுத்தத்தை விட எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சிட்டேன், நான் வெறும் கருவிதான் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மாபெரும் நிம்மதி கிடைக்கும் இல்லையா? அதுதான் தன்னையே வழங்குவது. இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. நாம நம்மளோட அடையாளத்தையும் அகம்பாவத்தையும் தான் பெரிய சுமையா தூக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த சுமையை கீழே இறக்கி வைக்கிறது தான் தன்னையே வழங்குறதுன்னு சொல்றீங்க. அருமையான விளக்கம். ஆமா, அந்த சுமையை இறக்கி வச்சாதான் நிம்மதி. இத தொடர்ந்து வர அடுத்த வரிதான் இந்த ஒட்டுமொத்த தேடல்லையும் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. அந்த வரி ரொம்பவே பிரம்மாண்டமானது. ஆமா, அந்த வரி இதுதான். அனைத்தையும் அவன் கடவுளுக்கு எடுத்துக் கொடுத்து கடவுளையே அவன் கடன்காரனாக்கி விடுகிறான். சிலிர்க்க வைக்கிற வரி. இத படிச்சதும் எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னுடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப ஒரு புரட்சிகரமான சிந்தனை. இந்த உலகத்தையே படைத்த எல்லையற்ற ஆற்றல் கொண்ட ஒரு மாபெரும் சக்தி கடவுள். கண்டிப்பா. அவருக்கு ஒரு சாதாரண மனுஷன் எப்படி கடன்காரனாக்க முடியும்? தன் முழுமையால அர்ப்பணிப்பால கடவுளையே ஒரு பக்தன் கடனாளி ஆக்குறான் அப்படிங்கறத நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு. இதை எப்படி தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கிறது? இது உண்மையிலேயே ஒரு தத்துவார்த்தமான தலைகீழ் மாற்றம்தான். இதை நாம மனிதர்களோட இயல்போட முதல்ல ஒப்பிட்டு பார்க்கலாம். சரி, சொல்லுங்க. உலக இயல்பு புரிஞ்சுக்கிட்டா இது சுலபமா விளங்கும். உதாரணமா, நீங்க எனக்கு ஒரு விலைமதிப்பெற்ற பரிசு கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். நான் பதிலுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும், என் மனசு தவிக்கும் இல்லையா? ஆமா, அது இயல்பு தானே. நீங்க செஞ்ச அந்த உதவிக்கு நான் கைமாறு செய்யற வரைக்கும் என் மனதளவுல நான் உங்களுக்கு கடன்காரன் தான். இதுதான் மனித உறவுகளோட அடிப்படை. சரி. இப்போ இத அந்த எல்லையற்ற இறைவனோட பொருத்தி பாருங்க. ஒரு மனுஷன் தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே, தன் சிந்தனை, தன் செயல்கள், தன் அகம்பாவம்னு அனைத்தையுமே எந்த நிபந்தனையும் இல்லாம கடவுளுக்கு கொடுத்துடுறான். ஆமா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுத்துடுறான். அப்படி ஒரு மனுஷன் தன் முழு இருப்பையுமே கொடுத்துட்ட பிறகு இறைவன் அந்த மனுஷனுக்கு பதிலுக்கு ஏதாவது தரணும் இல்லையா? கண்டிப்பா தரணும். இறைவன் கிட்ட அளவற்ற செல்வம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, வரம் கொடுக்கிற பிரம்மாண்டமான சக்தி இருக்கு. அவர் நினைச்சா ஒரு பிரம்மாண்டத்தையே பரிசா தர முடியும். ஆனா பக்தனுக்கு அதெல்லாம் தேவையில்லையே. சரியா சொன்னீங்க. அவன்தான் எதையும் கேட்கிற தன்மையே இழந்துட்டானே. இப்போ இறைவன் என்ன செய்வாரு?
ஒண்ணுமே செய்ய முடியாதே. அந்த பக்தனோட நிபந்தனையற்ற தூய்மையான அன்புக்கு ஈடா திருப்பிக் கொடுக்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலயும் இறைவன்கிட்டயே எந்த பொருளும் இல்ல. ஈரேழு உலகத்தையும் கொடுத்தாலும் அந்த எதிர்பார்ப்பற்ற அன்புக்கு அது ஈடாகாது. ஆடாடே. அதனால இறைவன் அந்த பக்தனோட அன்புக்கு முன்னாடி ஈடுகட்ட முடியாம வேறு வழியே இல்லாம அவனுக்கு கடன்காரனாகிடுறாரு. இது நிஜமாவே நம்ம சிந்தனையோட திசையையே மாத்திடுது. நாம கடவுளை எப்பவுமே ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வச்சு அவரை ஒரு மாபெரும் அதிகார மையமா தான் பார்த்திருக்கோம். ஆமா, நாம கீழிருந்து கும்பிடுறவங்கன்னு தானே நினைச்சிருக்கோம். நம்ம எப்பவுமே அவருக்கு கீழேயே கையேந்தி நிக்கிறவங்க தான் நினைச்சிருக்கோம். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான அன்பு அந்த மாபெரும் அதிகாரத்தையே நம்ம கிட்ட மண்டியிட வைக்குது, அவரை நமக்கு கடன்காரனாக்குது. அப்படின்னா நிஜமான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே இங்க எழுகிறது. ரொம்ப கரெக்டா புடிச்சிட்டீங்க. இந்த சிந்தனை நம்மளோட தாழ்வு மனப்பான்மையை அப்படியே உடைச்சேரியுது. இங்க அதிகாரம் அப்படிங்கிறது படைக்கிறதுலயோ அழிக்கிறதுலயோ அல்லது செல்வத்தை வாரி வழங்குறதுலயும் இல்ல. அது எதையும் இழக்க தயாரா இருக்கிற எதிர்பார்ப்பற்ற அன்புல தான் இருக்கு. கடவுளையே கடன்காரனாக்குற இந்த சிந்தனை மனித குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லுது. நீங்க யாருக்காகவாவது முழுமையா பிரதிபலன் பார்க்காம ஒரு சின்ன காரியத்தை செஞ்சா கூட அந்த தூய்மைக்கு முன்னாடி ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தலை வணங்கும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இது வெறும் பக்தி மட்டும் இல்ல, இது அன்போட உச்சக்கட்ட அறிவியல்னு தான் சொல்லணும். ஆமா, அன்பின் அறிவியல் தான் இது. இது நம்மள பல நாட்கள் சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான கருத்து. சரி, இப்போ நாம இந்த தியான உரையின் இறுதி பகுதிக்கு வருவோம். சித்பவானந்தர் இதை எப்படி முடிக்கிறாருன்னு பாப்போம். சுவாமி சித்பவானந்தர் தன்னோட இந்த ஆழமான உரைய மாணிக்கவாசகரோட ஒரு அற்புதமான வரிய வச்சு நிறைவு செய்யறாரு. அது திருவாசகத்துல வர்ற ரொம்ப முக்கியமான ஒரு வரி. பக்தி வலையில் படுவோன் காண், இந்த வரிதானா? ஆமா, அதேதான். சிவபெருமான போற்றி பாடுற மாணிக்கவாசகர் பக்தி வலையில் சிக்குபவனை பார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆனா எனக்கு இந்த வலை அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் விசித்திரமா படுது. ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? வலையில மாற்றுறது அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு நெகட்டிவான, அதாவது ஒரு எதிர்மறையான விஷயம் மாதிரி தானே தோணும். இதை நாம எப்படி எடுத்துக்கிறது? அந்த வலை அப்படிங்கிற வார்த்தையில இருக்கிற முரண்பாட்டை நாம ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். பொதுவா வலைனா என்ன? ஒரு மீனையோ அல்லது பறவையோ அதோட சுதந்திரத்தை பறிச்சு வலுக்கட்டாயமா பிடிச்சு வைக்கிற ஒரு கருவி. ஆமா, வலையில சிக்கிறது வேதனையானது, ஆபத்தானது. நாம எல்லாருமே ஏதோ ஒரு வலையிலிருந்து தப்பிக்கவே நினைப்போம். ஆனா மாணிக்கவாசகர் இங்க பக்தி வலை அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது ஒரு வியப்பளிக்கும் முரண். ஏன் ஒருத்தன் தானாகவே போய் வலையில விழணும்? அதத்தான் நானே யோசிக்கிறேன். தன்னோட சுதந்திரத்தை நாமே முன் வந்து ஏன் இழக்கணும்? ஏன்னா நாம இப்போ சுதந்திரமா இருக்கோம்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய மாயை. மாயையா? எப்படி சொல்றீங்க? உலக ஆசைகள், கடமைகள், உறவுகள், கோபம், பயம்னு கண்ணுக்கு தெரியாத பல வலைகள்ல நாம ஏற்கனவே சிக்கி தவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த உலகியல் வலைகள்ல சிக்கும்போது நாம சுதந்திரத்தை இழக்கிறோம், கஷ்டப்படுறோம். உண்மைதான், அது ஒரு பெரிய போராட்டம். ஆனா இறைவனின் மீதான அந்த பக்தி வலையில சிக்கும்போது நாம உலகத் துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு உண்மையான சுதந்திரத்தை அடைறோம். இந்த வலை நம்மள துன்புறுத்துறதில்ல, மாறா இது ஒரு பாதுகாப்பு வலை. ஓ, நம்மள காப்பாத்துற வலை அது. ஆமா. அதோட இந்த வரிய இன்னொரு கோணத்திலையும் நாம பார்க்கணும். அந்த பக்தி வலையில சிக்கிறது பக்தன் மட்டும் இல்ல, இறைவனும் தான். என்னது? அதாவது பக்தன் வீசுற வலையில இறைவன் சிக்கிக்கிறாரா? ஆமா. கொஞ்சம் முன்னாடி நாம பார்த்தோம் இல்லையா, கடவுளையே கடன்காரனாக்குறான்னு. ஒரு பக்தனோட தூய்மையான பக்தி அப்படிங்கிற வலையில அந்த பரம்பொருளே விரும்பி வந்து சிக்கிக்கிறான். ஆஹா! உலகத்தை ஆளுற அந்த எல்லையற்ற சக்திய வேறு எந்த ஆயுதத்தாலையும் அழிவாலையும் செல்வத்தாலையும் கட்டி போட முடியாது. ஆனா எதிர்பார்ப்பற்ற அன்பு அப்படிங்கிற வலையில அந்த இறைவன் தானாகவே வந்து விழுந்துடுறான். கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. அந்த வலையிலிருந்து இறைவனாலையும் தப்பிக்க முடியாது, தப்பிக்க விரும்பவும் மாட்டான். இதத்தான் மாணிக்கவாசகர் அத்தனை அழகா ஒரே வரியில படம் பிடிச்சு காட்டுறாரு. ஒரு பக்தன் வீசுற அன்பெனும் வலையில அகிலத்தையே ஆள்ற இறைவனே வந்து சிக்கிக்கிறான் அப்படிங்கறத நினைக்கும் போதே ஒரு ஆச்சரியம் தொத்திக்குது. கண்டிப்பா. சுவாமி சித்பவானந்தர் இந்த தியான பகுதிய இந்த வரியோட முடிச்சிருக்கிறது ஒட்டுமொத்த சிந்தனைக்கு ஒரு முழுமையான வடிவத்தை கொடுக்குது. ஆமா, ரொம்ப நேர்த்தியான ஒரு முடிவு அது. சரி, இதுவரை நாம பேசின இந்த ஆழமான தத்துவங்கள் எல்லாம் இப்போ எப்படி தொகுத்து பார்க்கறது? பக்தி அப்படிங்கிறது இறைவனை நோக்கி போடுற ஒரு கோரிக்கை மனு இல்ல, அது ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பு. சரியா சொன்னீங்க. அந்த பிணைப்பு
தனக்கென்று எதையும் கேட்காத ஒரு எதிர்பார்ப்பற்ற தன்மையை கொண்டது. அப்படி எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு அன்ப மட்டுமே மூலதனமா வச்சு தன்னை ஒப்படைக்கும்போது அது எல்லையற்ற அந்த பிரபஞ்ச சக்தியையே கடன்காரனாக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட மாபெரும் பாடம். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா இது வெறும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான உறவு மட்டும் இல்ல. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரோட அன்றாட வாழ்வோடும் நேரடியா தொடர்புடைய ஒரு மனநிலை இது. ஆமா, நம்ம ரியல் லைஃப்க்கு இது எப்படி செட் ஆகும்? உங்களை நீங்களே ஒரு கணம் கேட்டுக்கோங்க. உங்களுடைய உறவுகள்ல, உங்க குடும்பத்துல, நண்பர்கள் கிட்ட நீங்க செலுத்துற அன்பு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாம இருக்கு? நாம எதையாவது கொடுத்தா உடனே எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு தான் அவது எல்லா ஏமாற்றங்களுக்கும் வழிகளுக்கும் காரணம். பிரதிபலன் எதிர்பார்க்காம முழுமையா ஒன்ன வழங்கும்போது கிடைக்கிற அந்த மன அமைதி, அந்த உளவியல் முதிர்ச்சி எப்படிப்பட்டதுன்னு நாம எல்லாரும் சிந்திக்கணும். கண்டிப்பா. எதையும் எதிர்பார்க்காத ஒரு மனம் மட்டும்தான் இந்த உலகத்தோட எல்லா வழிகள்ல இருந்து முழுமையான விடுதலையை அனுபவிக்க முடியும். நிச்சயமா. நம்ம அன்றாட கொடுக்கல் வாங்கல் வாழ்க்கைக்கு நடுவே இப்படி ஒரு எதிர்பார்ப்பற்ற தூய்மையான நிலையை அடையிறது ஒரு வாழ்நாள் பயணம்தான். ஆமா, அது ஒரே நாள்ல வந்துராது. ஆனா அந்த பயணத்துக்கான ஒரு சிறந்த தொடக்கப்புள்ளியா அந்த தேடல் அமைஞ்சிருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். சரி, நாம விடைபெறுவதற்கு முன்னாக இத கேட்டுக்கிட்டு இருக்கவங்க கிட்ட ஒரு புதிய சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம இதுவரைக்கும் சரணடைறது பத்தியும் எதையும் கேட்காம தன்னை ஒப்படைக்கிறத பத்தியும் ரொம்ப விரிவா பேசணும். ஆனா இன்றைய நவீன உலகத்துல ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன், நாம நினைச்சத பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு பெறுகிறது பத்தி நிறைய பேசுறோம். ஆமா, அது இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கு. நமக்கு வீடு வேணும், கார் வேணும், உறவுகள் வேணும்னு தொடர்ந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கட்டளையிடுறோம். அத கற்பனை செஞ்சு அதையே யாசிக்கிறோம். இதுதான் இன்றைய சுய முன்னேற்ற கோட்பாடுகளோட அடிப்படையா இருக்கு. ஆனா உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது எனக்கென்று எந்த விருப்பமும் இல்ல, உன்னுடைய விருப்பமே என்னுடையது அப்படின்னு முழுமையா சரணடைறதுன்னு இன்னைக்கு நாம பார்த்தோம். ஆமா, ரெண்டும் நேர் எதிர்த்துருவங்கள். அப்படியானால் நாம இப்போ தீவிரமா பின்பற்ற இந்த ஈர்ப்பு விதி தத்துவங்கள், நமக்கு வேண்டியதை அடையறதுக்கான இந்த ஓட்டம் உண்மையிலே நமக்கு சுதந்திரத்தை தருதா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அல்லது நமது சுயநலத்தை இன்னும் அதிகரிச்சு உண்மையான ஆன்மீக விடுதலையிலிருந்து நம்மள வெகு தூரம் தள்ளி வைக்குதா? தன்னை இழக்கிறதுல கிடைக்கிற அந்த மாபெரும் சுதந்திரமா, அல்லது எல்லாத்தையும் அடையறதுல கிடைக்கிற தற்காலிக சந்தோஷமா? எது உண்மையான சக்தி அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் உங்களை ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து அன்போடு விடைபெறுகிறோம். வணக்கம். வணக்கம். அந்த எதிர்பார்ப்பற்ற அன்பின் வலையில உங்களை கொஞ்ச நேரம் தொலைச்சு பாருங்க. சிந்திப்போம்.